ஆதியே துணை மரளிகெதிண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம் பெற்ற பேர் பெற்ற சாயுட்சிய பதம் பேட்டி காண வரும் இந்த பேரு பெற்றவர் மாறுபட்டிலர் என்று நான்மறை பேசுமே. எல்லோருக்கும் நமஸ்காரம். இவ்விரிபுவன வேதமாமரைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து இறைவனின் திருவாயூரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி. வேதம் ஆசான் திருமேனி. வேதத்தை ஓதினாலே புண்ணியம். வேதங்கள் பூராவும் தித்திக்கின்றன. வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். வேத கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே இறைவனின் எண்ணம். வாடாத கண்ணி வயது பத்தான ஏடான கலைமகள். கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்தர். அவர்களே என் ஆசான். கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்தர். அவர்களே என் ஆசான். வாடாத கண்ணி வயது பத்தான ஏடான கலைமகள். கலைமகள் பேசுவது முதல் நூல். அது ஆதியனாகிய முதல்வர் பேசுவது. ஓதுமதி வேதகலை வாணி எந்தன் உளம் குளிர நாவில் நின்று முழங்கும் காப்பே. முதுமொழி திருவருள் புதுமை சிந்தும் இமயமகா மேருகிரியின் தவராஜரான பிரம்ம கவனாதியம் கொடு. சர்வ புவனாதியமெங்கும் கனித்து உலாவி வரும் வரப்பிரலாப கலைவாணி. நித்திய அணிமாது சித்தி வித்து வளர் முத்தி. தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது பெருமான் அவர்களின் நமது தெய்வம் அவர்களின் உத்தரவின்படி நமது தெய்வம் அவர்கள் என்றென்றைக்கும் நமக்கு வேதமாக வேத வாசகமாக திருமறையாக அந்த நூலாக கிரந்தமாக ஆகமமாக சுருதியாக ஏடாக வேதாந்தமாக வேதம் ஆசான் திருமேனியாக அந்த திருமேனியில் அந்த பரிசுத்த ஆவியாக என்றென்றைக்கும் அந்த இறைபொருளானது பரிசுத்த ஆவியாக விளங்கி கொண்டு இருக்கின்றது. அந்த தெய்வ திருமேனியிலிருந்து என்றும் அழியாத வேத வாசகத்தின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம். அப்போ அந்த அழியாதது, அது என்றும் அழியாதது, அது என்றும் மாறாதது, அது என்றும் வாடாதது அந்த வேத வாசகம். அப்போ அந்த அழியாதது அந்த வேத வாசகம் அழியாமல் நமக்கு எப்படியெல்லாம் அதனுடைய வல்லபங்கள் அதனுடைய செயலடையாளங்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றது என்பதை நம்ம ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம். அப்படி இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட பகுதி நம்முடைய ஆதிமை உதயபுராண வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியினை எடுத்துக்கொண்டேன். இங்கே நமக்கு அந்த அழியாதது அந்த என்றும் அழியாத அந்த வேதவாசகம் நமக்கு எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நமக்கு தெய்வம் அவங்க அற்புதமாக நமக்கு எடுத்து உரைக்கிறாங்க. இந்த பகுதியானது நம்முடைய ஆதிமை உதயபுராண வேதாந்தத்தில் யமவாதையை தடுக்கும் என் திறம் என்ற பகுதி. யமவாதையை தடுக்கும் என் திறம். அப்போ இந்த பகுதியில் ஏற்கனவே நம்ம இந்த அழியாததை ஏற்கனவே தரிசனை செய்திருக்கிறோம். என்னவென்று தரிசனை செய்திருக்கிறோம் என்றால், அழியா திருநாட்டில் ஆளும் மௌனதாரை அது வலுவான மௌனதாரை ஈதறிந்து வாழ்வீர் மனுக்குலமே என்று நம்ம ஏற்கனவே அதை படித்து அந்த ஆளுகின்றது அந்த மௌனதாரையாக. அது அழியாத திருநாடு. அது அந்த வேதவாசகம் அழியாத திருநாடு. அந்த ஜீவ சிம்மாசனத்தில் அமர்ந்து அவர்கள் தூள திருமேனியில் இருந்த காலத்தில்
அவர்கள் அந்த ஆட்சியினை நடத்தினார்கள். எப்படி ஆட்சியினை நடத்தினார்கள்? அந்த மௌனதாரையாக நின்று. அப்போ இன்றைக்கு அதே ஜீவ சிம்மாசனத்தில் நம்முடைய 4 வேதங்கள் நிறைந்த பெட்டகம் அது அமர்ந்திருக்கிறது அல்லவா, அந்த ஜீவ சிம்மாசன குழுவில் பொன்னரங்க தேவாலயத்தில். அப்போ நம்ம சபைக்கரசரன்னா அவங்க அதை அற்புதமாக வெளியிலையும் அதை நமக்கு எடுத்து மின்னி காட்டும்படியாக நமக்கு அதை எடுத்து வச்சிருக்காங்க. ஆக இப்படி அந்த ஜீவ சிம்மாசனத்தில் அப்போ மந்திர ஜீவ சிம்மாசனமதில் வயங்கும் நந்தி, அந்த நந்தியாகிய குருபெருமானாக அந்த திருமறை விளங்கி கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த திருமறை குருபெருமானாக நமக்கு எப்பவும் அந்த நந்தியாக, அது நன்மை தருகின்ற தீயாக அந்த நந்தி பகவான் நமக்கு இப்படி வேதமாக அவதரித்து இருக்காங்க. அப்போது அது நமக்கு அந்த ஆட்சியினை நடத்துது. அப்போது அழியா திருநாட்டில் ஆளும் மௌனதாரை, அதுதான் வலுவானது, அந்த மௌனதாரை தாங்க. அப்போ வலுவான மௌனதாரை ஈதறிந்து வாழ்வீர் மனுக்குலமே என்று ஏற்கனவே இந்த பகுதியில் நம்ம படித்து தரிசனை செய்திருக்கிறோம். அடுத்து இன்னொரு பகுதியையும் நமக்கு இதே யமவாதையை தடுக்கும் எந்திரத்தில் நமக்கு அந்த அழியாதது, அது என்றும் அழியாத அந்த வேத வாசகம், அந்த ஆட்சியினை இங்கே நமக்கு எடுத்து வழங்குறாங்க. பக்கம் எண் 430. 430 ஆதிமை உதயபூரண வேதாந்தம் பக்கம் எண் 430 யமவாதையை தடுக்கும் என் திறம். அப்போ அந்த யமவாதையை தடுப்பது இறைவனுடைய அந்த திறம், அது திறன், அந்த பவர், எனர்ஜி. அப்போ அதை நமக்கு அமுதகலை ஞான போதத்தில் திறன்மறைக்கு 2 அர்த்தம் செப்புவர் லாகீர் பாத்தின் என்று கொடுக்குறாங்க. அப்போ திறன் என்பது திருமறையாக அல்லவா அது இருக்கிறது, அது எந்திரமாக இருக்கிறது. அப்போது 24 மணி நேரமும் இயங்கும் எந்திரம். அதற்கு அலுப்பு உண்டா? அதற்கான அந்த ஜீவ கரண்ட், அந்த கரண்ட்டை கொடுத்துட்டோம்னா அது இயங்கி கொண்டே இருக்குது. அதை போல ஜீவ கரண்ட்டு, அது இறைவனுடைய வேத வாசகம், அது திருமறையாக விளங்கி கொண்டிருக்குங்க. இப்படி நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். அப்போது அது திறன்மறைக்கு 2 அர்த்தம். அப்போ திறன், இறைவனுடைய திறன் நமக்கு திருமறையாக படைக்கப்பட்டிருக்கிறது. இப்பேற்பட்ட காட்சி. இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அமுதகலை ஞான போதத்தில் இதை வேதத்தின் சிறப்பாக படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா. அப்போ இதில் நமக்கு அந்த அழியாதது எப்படி இருக்கிறது என்பதை நமக்கு இங்கே மின்னி காமிக்கிறாங்க. பக்கம் எண் 430. தெரிவது இங்கேயப்பா திரண்டேழு தன் பிறப்பும், தெரிவது இங்கேயப்பா திரண்டேழு தன் பிறப்பும் இப்படி இருக்குதென்று எவரும் அறியார்கள். அது இப்படி இருக்குதுங்க அது. அப்போ இதெல்லாம் கவனிக்கணும். அது என்ன இப்படி, இப்படி இருக்குதென்று எவரும் அறியார்கள். அப்போ அது இப்படிக்கு இறைவன். அதே அமுதகலை ஞான போதத்தில் நமக்கு எப்படி சொல்லி வர்றாங்க அந்த அருள் வர்ஷிப்புனா, இப்படிக்கு இறைவன் வேதம். அப்போ கடிதம் எழுதுகிறோம், கடிதம் எழுதினதும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சொல்லி இப்படிக்கு அப்படின்னு போட்டு தங்கள் உண்மையுள்ள, தங்கள் அன்புள்ள அப்படின்னு எழுதுகிறோம். அதே போல் இறைவன் நமக்கு கடிதம் எழுதுகிறாங்க, வேதமாகிய கடிதம். அப்போ அது இப்படிக்கு சாலை ஆண்குரு என்று தங்களுடைய திருக்கையப்பத்தினை இட்டு நமக்கு இந்த வேதத்தை வழங்கியிருக்காங்க. அது எப்படி வாசகம் கொடுக்குறாங்க அமுதகலை ஞான போதத்தில், இப்படிக்கு இறைவன் வேதம். நேராக தானே சொல்லியிருக்காங்க, இறைவன் வேதமாக விளங்கி கொண்டு இருக்காங்களே. இப்போ இதெல்லாம் நம்ம வேதத்தின் சிறப்புகளை தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. ஆக இப்படி இருக்குதென்று. அப்போ அது அந்த பிறப்பு இப்படி இருக்குதென்று எவரும் அறியார்கள். அப்போ இதை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா, அந்த வேத வாசகத்தின் தயவா நம்ம அறிந்திருக்கிறோம் அல்லவா. ஆக இப்படி இருக்குதென்று எவரும் அறியார்கள். உன் உலகத் தேட்டனைத்தும் ஊதாரி தான் அழிவே. அப்போ உலகத்தேட்டு என்பதை இங்கே நான் எப்படி விஞ்ஞானத்தில் எடுத்துக்கிறேன்னா, நம்முடைய இந்த மாமிச தேகம்தான் உலகத்தேட்டாக நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நம்முடைய மாமிச தேகத்தில் தான் இறைபொருளானது இருக்கிறது, இறை சுரூபம் இதில் தான் இருக்குது என்ற அந்த எண்ணம் இருக்கல்லவா. இந்த ஒன்றையே நான் உலகத்தேட்டாக இங்கே நான் எடுத்துக்கிறேன். உன் உலகத்தேட்டனைத்தும் அது ஊதாரித்தான் அழிவே. அப்போ ஊதாரித்தனமாக செலவு செய்கிறதுன்னு உலக வாழ்க்கையில் அது சொல்லுவோம் அல்லவா. அது எப்படி இருக்கிறது என்றால், அது என்னுடைய இந்த மாமிச தேகமாக
இந்த மெய்வாழ்வில் இருக்கிறது. அது அழிவுக்கு தான் கொண்டு போய் விடுது அல்லவா? இத்துள தேகம் அழியும், அழியின் பிசாசாகவோ அல்லது வேறு எப்படியோ ஆக நேரும். அப்போ இந்த உடலானது அழியும், ஆனால் நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை. இப்போ இந்த வித்தியாசங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், உணரணும். அப்போ உன்னுலக தேட்டனைத்தும் ஊதாரி தான் அழிவே அனைத்தும் நிரூபணை செய்து ஆக்கும் இடம் இதனை. அப்போ அனைத்தையும் நிரூபணை செய்து ஆக்குகின்ற இடம் ஒன்று இருக்குங்க, அது இதனையாக இருக்குதுங்க. இந்த வாசகங்கள்லாம் அதை கனம் கொண்டு பார்க்கணும். இப்போ எப்படி இப்படி என்பதை தரிசனை செய்தோம் அல்லவா, அதை போல. அப்ப அனைத்தும் நிரூபணை செய்து ஆக்கும் இடம் இதனை தேடாது இருப்பதென்ன தோசித்தனம் ஐயாவே. அப்ப என்கிட்ட என்ன தோசித்தனம்னா, அந்த இடமாகிய இதனையாகிய அந்த இடத்தை தேடாம இருக்கேன் பாருங்க, வேதத்தில் தேடாம இருக்கேன் பார்த்தீங்களா, அதுதாங்க தோசித்தனம். இப்படி நான் அதை உணர்கிறேன். அப்போ அந்த இடம் அனைத்தும் நிரூபணை செய்து ஆக்குவது இடமாக இருக்கிறது. அப்போ நம்மளை ஆக்குவதற்காக இறைவன் அந்த வல்லபத்தை கொண்டு வர்றாங்க அந்த இடம். அப்போ அந்த இடம் நமக்கு இதனையாக படைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதனை நீங்கள் இன்னது என்றே யோசிக்க ஒரு நேச அறிமுகம் கிடைக்காத தூரமான சிநேகித ஊரில் குடியிருக்கிறீர்கள். இப்போ இதனை எப்பேற்பட்ட காட்சி, எவ்வளவு விரிப்பு இருக்கு. சொற்பம் என்று இதனை எண்ணி பேசிடாதே, சுருதி முடி வான பொருள் துலங்கும் தானே என்று அமுதகலஞானம் போதம் 2ஆம் கண்டத்தின் செய்யுளை நமக்கு ஆதிமான்மியம் ஆதியோதய தலைப்பருவத்தில் எடுத்து கொடுக்குறாங்க அல்லவா. அப்போ அந்த இதனை, அப்போ இந்த இதனை என்பது இதனை பார்த்து தொடர்ந்து கொள்ளும் உலக மக்கள் அனைவரும் நீடூழி வாழ்க என்று அந்த அருட்பிரசாதம்லாம் நமக்கு வழங்கியிருக்காங்க அல்லவா. அப்போ அந்த இதனை நமக்கு அந்த ஜீவசிம்மாசன பருவத்தில் வழங்குறப்ப பன்னெடுங்கால நன்னெடும் சீரின் இன்னெடும் பவிசு இதயமேடேறி உதயம் செய்து ஒளிப்பரவி மறுவரும் அகமிய மகான்மிய மாமரை வேதங்களினுடைய நீதி விதி ஆதி மூலம் துவங்கி காரணகாரிய வித்து விளைவு வகிர்ந்து செஞ்சீரேறி ஓடி வருகின்ற மான்மியம். மான்மியம் என்ன சிறப்புடையது? செஞ்சீரேறி ஓடி வருகின்ற மான்மியம். அந்த மான்மியம் செஞ்சீரேறி ஓடி வருகின்ற மான்மியமாகிய இதனை அப்படி வழங்கியிருக்காங்க நமக்கு ஜீவசிம்மாசன பருவத்தில். அப்போ அந்த இதனை அது அனைத்தும் நிரூபணை செய்து ஆக்குகின்ற இடம், அந்த இடம் அது திருத்தலம் அல்லவா, அது ஜாகை அல்லவா, அது அழியாத திருத்தலம் அல்லவா. அப்போ இதெல்லாம் எவ்வளவு தரிசனை செய்திருக்கிறோம். அது 3 எழுத்துக்களில் வைத்திருக்கும் அந்த தலமாக அல்லவா அந்த இடத்தினை தரிசனை செய்திருக்கிறோம். அது எழுத்தாக அல்லவா அது இடம், அந்த இடமானது. இது எப்பேற்பட்ட இடம்? இது இறைவனுடைய பட்டா போட்டு கொடுத்த இடம், புறம்போக்கு இடம் அல்ல. நம்ம உலகத்தில் உள்ளது புறம்போக்கு இடம். அப்போ இது பட்டா போட்டு நமக்கு வழங்கியிருக்காங்களே இறைவனுடைய திருப்பெயரால். அப்போ ஆக இப்படி ஒரு இடத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அப்போ அனைத்தும் நிரூபணை செய்து ஆக்கும் இடம் இதனை. அப்போ அந்த இதனை மான்மியமாக இருக்குதுங்க அந்த இடம் அல்லவா. ஆகவே நாம் சொன்ன இடத்தில் சொன்ன குறியில் நீ நிற்க வேண்டியதுதான் திருமஞான குரல். அப்ப அவர்கள் சொன்ன இடம்ங்க, எப்பேற்பட்ட எல்லை அந்த எல்லை. அப்போ அது அனைத்தும் நிரூபணை செய்து, அப்போ அதை நமக்கு பிரசங்க பகுதியில் எடுத்து கொடுக்குறப்ப அறுசுவை போய் அடங்குகின்ற மறைவிடத்தை அது பாருங்க, மறை இடம், மறைவிடம், அந்த மறையாகிய இடம். அந்த வாசகம் எப்படி பின்னி பணஞ்சிருக்கு பாருங்க. அப்போ அறுசுவை போய் அடங்குகின்ற மறைவிடத்தை கண்டவர்களெல்லாம் மாறாத புகழடம்பு பெற்ற மாதவ சிவராஜர்கள் என்று அவர்கள் எல்லோரும் ஆம் என்று சம்மதிக்கும்படி வேத வேதாந்த சாட்சி நிரூபணை, வேத வேதாந்த சாட்சி நிரூபணையுடனே பேசி ஆசை உண்டாகும்படி தூண்டிவிட்டு கொண்டு. எப்படி நம்மளை தூண்டி விடுறாங்க தெய்வம்?
அந்த வேதம், அந்த வேத வாசகம் நம்மளை தூண்டி விடுது. அது வேதாந்த சாட்சி நிரூபணையுடனே பேசி ஆசை உண்டாகும்படி. இப்போ எப்படி அந்த ஆசையை உண்டு பண்ணியிருக்காங்க? பேசி அல்லவா? அப்போ பேசரும் பெரும்பொருளை பேசரும் வாசகம் கொண்டு பேசியளிக்கின்ற பெருமான். இப்போ பேசும் பெருமாள். காஞ்சிபுரம் தூசி என்ற ஊர் இருக்கு, காஞ்சிபுரம் மாவட்டத்தில். அங்கே தூசி என்ற ஒரு ஊர், அங்கே பேசும் பெருமாள்னு ஒரு கோவில் பேர் இருக்குங்க. பேசும் பெருமாள். அப்போ அது பெருந்தவத்து முகத்து நேர் பேசுமாள். அது பேசும் பெருமாளாக அந்த தெய்வம் நமக்கு அது வேதமாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்போ பேசுவதற்கு வாசகம் வேணுமே. வாசகம் இல்லாமல் பேச முடியுமா? முடியாதே. ஆக இப்படி அந்த நிரூபணை செய்து ஆக்குகின்ற இடம் அது இதனையாக இருக்கிறது. அப்போ அது அனைத்தும் நிரூபணை செய்து ஆக்கும் இடம் இதனை. இதனை தேடாதிருப்பதென்ன தோசித்தனம் ஐயாவே. இறைவன் செய் நன்றியது எட்டா பெருங்கடனே. அப்போ இறைவன் செய் நன்றி. அப்போ இறைவன் அந்த செய் நன்றி அது இறைவனாக விளங்கி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த செய் நன்றி, அப்போ அந்த நன்றி செய்து, அந்த நன்றி தான் செய்கிறது. என்ன செய்து? அந்த செய் எப்படி இருக்கு? நமக்கு தெய்வ தேடுகுடகத்தில் இதெல்லாம் வேதத்தின் சிறப்பாக தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா? அப்போ நமக்கு அது மெய்மதம் ஒன்றுபின் விளைவுறும் என்றந்த. அது என்ன அந்த செய் நன்றி என்றால், மெய்மதம் ஒன்றுபின் விளைவுறும் என்றந்த செய்மறை அரசர்கள் தீட்டிய படிக்கின்று. அப்போ இந்த செய் நன்றி செய்மறை அரசர்களாக அல்லவா அவங்க விளங்கி கொண்டிருக்காங்க. இப்போ செய்மறை, அப்போ செய் நன்றி. ஆக இப்படி ஒவ்வொரு வாசகங்கள்லையும் அந்த வேதத்தின் சிறப்பை நமக்கு வரிக்கு வரி, வாசகத்திற்கு வாசகம், எழுத்துக்கு எழுத்து அந்த வேதத்தை முன்னிறுத்தி தான் வேதமாக விளங்கி கொண்டிருக்கின்றேன் என்பதை நமக்கு தெய்வமும் அவங்க நிரூபணை செய்திருக்கிறார்கள் அல்லவா? அது இறைவன் செய் நன்றி அது எட்டா பெருங்கடனே. அப்போ அந்த கடன் நமக்கு அவங்க கட்டிட்டாங்க. 56வது திருவாக்கியம் திருவருட்குறளை இதை உங்களுக்கு சொல்ல வேண்டியது எமது வான்குல சாதி கடன் அப்படின்னு நமக்கு எடுத்து அந்த கடனை அவர்கள் கட்டிவிட்டார்கள். நம்ம கடன் கட்டணுமே. அப்போ அதற்கான வழிவகைகளை வேதமாமறையில் எடுத்து பேசி வர்றாங்க. அப்போ அதை அப்படியே எடுத்து சொல்லுவது, அப்பல்லவா அந்த கடனை கட்டுகிறோம். அப்போ அது இறைவன் செய் நன்றியது எட்டா பெருங்கடனே. ஏழாம் பிறப்பது நீ எடுக்கையிலே தீருதையா. அப்போ இதெல்லாம் எப்போ தீருதுன்னா அது ஏழாம் பிறப்பு, அது மறுபிறப்பு. அந்த மறுபிறப்பு இன்னைக்கு வேதத்தில் உலக மக்கள் அனைவருக்கும் வேதத்தில் ஒரு மறுபிறப்பு வச்சுருக்காங்க. அதை நம்ம எங்கே பெற்றிருக்கிறோம்? திருமெஞ்ஞான குறள் திருவாக்கியத்தின்படி இங்கு எமது வேதமணி சூழில் மறுபிறப்பு அடைந்து 6வது அறிவை பெற்றிருக்கிறோம். அப்போ நீங்கள் பெற்ற அந்த 6வது அறிவின் பெருமையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் எண்ணி எண்ணி விளக்கமாக பேச வேண்டும். அப்பொழுதுதான் அதன் முழு பலன் உங்களுக்கு கைவரவாகும். இது நாம் வேதத்தில் பெற்ற அந்த மறுபிறப்பு, அதுதான் அந்த 7வது பிறப்பு. அப்போ ஏழாம் பிறப்பது நீ எடுக்கையிலே தீருதையா. அடுத்து நமக்கு அந்த வேதத்தின் சிறப்பை அருளி அது என்றும் அழியாதது எப்படி இருக்கிறது என்பதையும் இரண்டையும் கலந்து கொடுக்குறாங்க. அப்போ ஏழாம் பிறப்பது நீ எடுக்கையிலே தீருதையா, மாறாது இருக்க வந்த மறையோன் சொரூபம் இது. பாருங்க. அப்போ என்றும் அழியாத, என்றும் மாறாத, என்றும் வாடாத அந்த வேத வாசகம் அது மாறாது இருக்க வந்த மறையோன் சொரூபங்க. அது திருமறையாக அல்லவா அந்த யோனி விளங்கி கொண்டிருக்கிறது. யோனி என்றால் அந்த கருவறை அல்லவா? அது யோன் என்றால் அது தனக்கு நிகரில்லாத என்ற பொருள் வருது. யோன் என்றால்னா அதற்கு ஈடு அது மட்டும்தான், அதற்கு நிகர் வேற எதுவுமே கிடையாது. அப்போ அந்த திருமறைக்கு நிகர் அதுதானே, அது இறை சொரூபமாச்சே. ஆக இப்படி நமக்கு அந்த யோனியை, அந்த யோன் அதை நமக்கு மறையோன் சொரூபத்தை, அந்த சொரூபத்தை நமக்கு இப்படி வழங்கியிருக்காங்க. அப்போ மாறாது இருக்க வந்த மறையோன் சொரூபம் இது. அடுத்து அந்த என்றும் அழியாதது, அது அழியா சிறப்புடைய
ஆண்டோன் சொரூபம் இது, அது என்றும் இருக்க வந்த ஈசன் சொரூபம் இது, அழித்து விடாதே என்று அறைந்தேன் உலகினுக்கே என்று நமக்கு அந்த சொரூபமாகிய அந்த அழியாததை நமக்கு எடுத்துரைக்கிறாங்க. அப்ப ஏழாம் பிறப்பது நீ எடுக்கையிலே தீருதையா, மாறாதிருக்க வந்த மறையோன் சொரூபம் இது, அழியா சிறப்புடைய ஆண்டோன் சொரூபம் இது, என்றும் இருக்க வந்த ஈசன் சொரூபம் இது. அப்ப என்றும் இருக்க வந்த ஈசன் சொரூபம் இது, அழித்து விடாதே என்று அறைந்தேன் உலகினுக்கே என்று நமக்கு அந்த பக்கத்தினை நிறைவு செய்து தந்திருக்காங்க. ஆக இங்கே நான் அந்த என்றும் அழியாத, அது என்றும் மாறாத, என்றும் வாடாத அந்த வேதவாசகம் எப்படி இருக்கிறது என்றால் நமக்கு சொரூபமாக இருக்குதுங்க. அது என்ன சொரூபம்னா அது மறையோன் சொரூபம். அப்போ அந்த மறையோன் சொரூபம் அழியாதது, அது சிறப்புடைய ஆண்டோன் சொரூபம் அல்லவா. அது என்ன சிறப்புன்னா அது வான் சிறப்பு. திருக்குறள்ல நமக்கு அது வான் சிறப்பு என்று ஒரு அதிகாரத்தையே நமக்கு அது வான் சிறப்பாக நமக்கு, அப்போ வான் சிறப்பு, அது வானமாக அது இருக்குதுங்க அந்த சிறப்பு. அப்போ அந்த வானம் நமக்கு அது வான வேதாந்த சஞ்சீவியாக, குரு வள்ளல் கொடுத்த வாசுகியின் சஞ்சீவியாக அல்லவா அந்த சிறப்பு. அது அல்லவா சிறப்பு, அதல்லவா நமக்கு சிறப்புடைய தேகம், அந்த திருமறை அல்லவா, அந்த வேதாந்தம் அல்லவா. ஆக இப்படி நமக்கு அந்த அழியா சிறப்பை நமக்கு அது திருமறையாக நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க. மறையோன் சுரூபம் தனக்கு நிகரில்லாதது என்று பொருள் வருதுங்க. யோன் என்றால் அப்போ யோனி, அது கருவறையாக இருக்கிறது. அப்போ அது என்ன, ஆவிடை என்னும் அந்த மந்திர யோனி, அது நமக்கு மறையோனாக அது நமக்கு சொரூபமாக எடுத்து வச்சிருக்காங்க. அது மாறாது இருக்குங்க, அது என்றைக்கும் மாறாமல், அது என்றைக்கும் அழியாமல், அது என்றும் இருக்க வந்த ஈசன் சொரூபமாக அது விளங்கி கொண்டிருக்கிறது அந்த சொரூபம். அப்போ அந்த ஈசன், அந்த சொரூபம் ஈசனாக இருக்கிறது, அந்த சொரூபம் ஆண்டோன் சொரூபம், அது ஆண்டு கொண்டிருக்கின்றது, அது மறையோனாக அது விளங்கி கொண்டிருக்கிறது, அந்த சொரூபம் திருமறையாக விளங்கி கொண்டு இருக்குங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா இந்த பகுதிகளை. அப்போது ஒவ்வொரு வாசகத்திலையும் நமக்கு அது வேதத்தின் சிறப்பை எடுத்து மின்னி கொடுக்குறாங்க. அப்போது அந்த சொரூபம், அப்போ அந்த சொரூபம் நமக்கு இங்கே அற்புதமாக எழில் சிந்தும் விடையினை, முதன்மையான விடையினை இங்கே நமக்கு எடுத்து வழங்கியிருக்காங்க அல்லவா. அப்போ அது அழியாதது, அப்போ அது என்றும் அழியாத அந்த வேத வாசகம் அது மறையோனாக விளங்கி கொண்டிருக்கிறது. தனக்கு நிகரில்லாத, தனக்கு ஒப்பற்ற, தனக்கு ஈடு இணையில்லாததாகி அந்த திருமறையாக அது விளங்கி கொண்டிருக்கிறது, அந்த சொரூபமாக இருக்கிறது. அப்போ சொரூபம், அப்போ அந்த சொல்லாகிய ரூபம், அப்போ ரூபத்தில் வந்து நிற்கும் வந்த வேதமாகிய ஆசிரியரே எழுதாமறை, அவரே உன்னை அந்த மறைஞான வீட்டில் குடியேற்றி வைத்துள்ளார் அல்லவா. அவங்க அல்லவா இன்றைக்கு அந்த ஞான வீட்டில் குடியேற்றி வச்சிருக்காங்க, அந்த மறைஞான வீட்டில். அப்போ அந்த ரூபம் அது கேள்வி ரூபமான செயலறிவு உரை ஆதிமான்மியம். ஆக இப்படியெல்லாம் ரூபம் இருக்குதுங்க. அது ரூபத்திருமேனியின் உவர் நீரிலே, அது ரூபத்திருமேனியாக, அந்த ரூபம் நமக்கு திருமேனியாக இருக்கிறது, அது சொரூபமாக இருக்கிறது, அது சொல்லாகிய ரூபம்ங்க. இது எப்படி இருக்கு பாருங்க, இந்த ரூபம் அது சொரூபம், அவர்களுடைய அந்த சொல் அது நீதி சொல் அல்லவா. அது நீதி சொல் மனம் வீசும் மாதம் விடாயற்ற அந்த பெண்ணாக அல்லவா அவங்க வடிவெடுத்திருக்காங்க. அப்போ இது நமக்கு விஞ்ஞான பகுப்பில் எடுத்து வழங்கியிருக்காங்க அல்லவா. அது நீதி சொல் மனம் வீசுகிறது, அது மனம் வீசுதே, அங்கே அந்த தீட்டே கிடையாதே, நம்மக்கிட்ட தீட்டு இருக்கே, அங்கே அந்த தீட்டே கிடையாதே. ஆக இப்படி அந்த நீதி சொல்லை நமக்கு அந்த சொரூபமாக எடுத்து வழங்கி இருக்கிறார்கள். அப்போ இந்த சொரூபத்தை பற்றி நிறைய நம்மளுடைய வேதமாமறைகளில் விரிப்பாக எடுத்து வழங்கியிருக்காங்க. நான் ஒரே ஒரு பகுதியை மட்டும் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அப்போ இதே அந்த யமவாதையை தடுக்கும் எந்திரத்தின் வாசகங்களை நம்ம திருமெஞ்ஞான குரல் திருவாக்கியத்தில் எடுத்து கையாளுகிறப்ப தெய்வம் அவங்க 15வது திருவாக்கியத்தில் இந்த வாசகங்களை மீண்டும் கொடுக்குறாங்க. அந்த யமவாதையை தடுக்கும் எந்திரத்தில் வருகின்ற வாசகங்களை கொடுப்பதற்கு முன்னாடி அவர்களுடைய அந்த அருள்வர்ஷிப்பு பிறங்குது.
அதில் அந்த சொரூபம் இன்னும் நமக்கு அது எப்படி இருக்கிறது, அந்த மறையோன் சொரூபம் அது எப்படி, அது மறையோன் சொரூபம் அது வேதத்தின் சிறப்பாக நமக்கு எடுத்து வழங்கிட்டாங்க. நிறையா இருக்குது. அது முத்தாய்ப்பான விடை இந்த யமவாதையை தடுக்கும் எந்திரம். அப்போ அந்த சொரூபம் அது திருமறையாக விளங்கி கொண்டிருக்கிறது. இங்கே இன்னொரு ஒரு கூடுதல் நாமத்தை நமக்கு எடுத்து வழங்கியிருக்காங்க. இந்த ஒன்றை மட்டும் நான் இப்போ உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நிறையா இருக்குது, சொரூபத்திற்கு விரிப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் அதற்கான கடைசி பதிலாகிய விடையினை நம்ம இங்கே யமவாதையை தடுக்கும் எந்திரம் அது திருமறையாக விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை அந்த எழில் சிந்தும் விடையினை தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. அப்போ அந்த சொரூபம் அது மறையோன் சொரூபமாக திருமறையாக அது இருக்கிறதுங்க. அப்போ நமக்கு திருமஞான குறள் 15வது திருவாக்கியத்தில் பக்கம் எண் 132 அதில் இந்த சொரூபத்தை எடுத்து வழங்குறப்ப என்ன அந்த அருள்வர்ஷிப்பு பிறங்குது என்றால், பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் சாதிகளின் கர்த்தாவே. திருமஞான குறள் 15வது திருவாக்கியம் பக்கம் எண் 132. இவன் 7ஆம் பிறப்பாகிய மறுபிறப்பு எய்திய பின்னரும் தவறு செய்ய இடமிருக்கிறது. தேவ சட்டப்படி நடக்காவிட்டால் முன்னிருந்த பழைய நிலைக்கே இவன் நினைவு சாய்ந்துவிடும். ஏனெனில் இவன் நினைவு இவனை எப்பவும் தீங்கிற் தள்ளவே நிற்கிறது. இதுதாங்க நம்மளுடைய நினைவு. இப்போ நம்முடைய நினைவு எப்பவும் இந்த தீங்கில் தள்ளுவதற்குத்தான் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த மாமிச தேகத்தில் உள்ள நினைவு இப்படித்தான். ஆனால் நமது தெய்வம் அவர்களின் நினைவு அது நினைவுறு கொண்டல், அது நினைவில் உரிய நினைவு. அந்த நினைவு அது பரிசுத்த நினைவாக அது என்றென்றும் இந்த உலக மக்களை எல்லாம் விண்ணுலகத்திற்கு ஏற்றுகின்ற அந்த நினைவாக அவங்க இருக்காங்க. அப்போ ஏனெனில் இவன் நினைவு இவனை எப்பவும் தீங்கிற் தள்ளவே நிற்கிறது. அப்படி தவறு ஏற்பட்டு விட்டால் இவனது ஜீவவித்து சிதறிப்போக நேரிடும். பிறகு என்றும் மீளா நஷ்டமே என்று நமக்கு அந்த எச்சரிப்பு வசனங்களை கொடுத்து அடுத்து அந்த அருள்வர்ஷிப்பு நமக்கு தொடர்ந்து பிறந்து வருது. அவ்வாறான கற்பாந்த கோடி கால அமளியிலிருந்து இவனை தப்புவிக்கவே எம்முடைய மௌனதாரிகளை சதா வருஷிக்கின்றோம். அப்போ நமது தெய்வம் அவர்களின் அருள் வர்ஷிப்பு சதா அந்த வர்ஷிப்பு அது எப்படி இருக்கிறதுன்னா அது மௌனதாரையாக இருக்குதுங்க. அப்போது அந்த அமளியிலிருந்து இவனை தப்புவிக்கவே எம்முடைய மௌனதாரைகளை சதா வருஷிக்கின்றோம். அடுத்துதான் அந்த சொரூபம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த அருள் வர்ஷிப்பு. இந்த இணையற்ற மொழிகளின் சொரூபம், இந்த இணையற்ற மொழிகளின் சொரூபம் சாதாரண மக்களின் நினைவிலும் கூட தைப்பதற்காகவே என்று அந்த பகுதியை நிறைவு செய்கிறாங்க. அப்போது இந்த இணையற்ற மொழிகளின் சொரூபம் அது மாறாதிருக்க வந்த அந்த மறையோன் சொரூபம் அது மொழியாக இருக்குதுங்க. இறைவனுடைய பாஷை, இறைவனுடைய அந்த மொழி. அப்போ பகரறிய வேத மொழி அறிவும் ஏறும், அது வேதம் அல்லவா. அப்போ மீண்டும் மீண்டும் நமக்கு அந்த திருமறையை எப்படியெல்லாம் அதை எடுத்து வழங்கியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சொரூபத்தை நமக்கு திருமறையாக விளக்கி காட்டியிருக்காங்க அல்லவா. அப்போ இந்த இணையற்ற மொழிகளின் சொரூபம் சாதாரண மக்களின் நினைவிலும் கூட தைப்பதற்காகவே ஏழ்பிறப்பு நித்தியத்தில் இருந்தால வந்த மன்னோ நித்திய வாழ்வுக்கென்றே நிலத்தில் படைத்த மனு ஆறாம் பிறப்பிலேயே அனித்தியனாய் போனாக்கால் 7ஆம் பிறப்புடலம் எடுக்காமல் போவாயே. பேராப்பெரு நட்டமுடன் பொனமென்ற பேரும் வரும் தேரா பிணநாற்றம் சிதறிவிடும் ஜீவவித்து என்றுமே மீளாமல் எரிநரகம் போவாயே. இதற்காக உன்னை இறைவன் படைக்கவில்லை என்று வருகின்ற அந்த யமவாதையை தடுக்கும் என் திறத்தின்வருடைய அந்த வாசகங்களை எடுத்து சொல்லி நமக்கு அந்த திருவாக்கியத்தில் இன்னும் தொடர்ந்து பேசி வர்றாங்க. அப்போ அந்த சொரூபத்தை நான் இங்கே எப்படி எடுத்துக்கொண்டேன் என்றால், அந்த
கற்பாந்த கோடி கால அமளியிலிருந்து நம்மை தப்புவிக்கவே நம்ம தெய்வம் அவர்கள் எம்முடைய மௌனதாரைகளை சதா வருஷிக்கின்றோம். அப்போ தெய்வத்தின் அருள் வருஷிப்பு என்று நினை அல்லவா. கோடான கோடி அதிசயங்களை வெளியாக்குகின்ற மௌனதாரைகளை உலக வார்த்தைகளோடு ஒன்றாக வைத்து நினையாதே. தெய்வத்தின் அருள் வர்ஷிப்பு என்று நினை. யமபடரை விரட்டி ஓட்டுகின்ற மந்திரவாள் என்று நினை. திருமஞான குரல் அல்லவா, இதே திருமஞான குரல்ல நமக்கு பேசி வர்றாங்க. அப்போ அவர்களுடைய அந்த அருள் வர்ஷிப்பு நமக்கு அந்த மௌனதாரையாக இருக்குதுங்க. அது சர்வலோகத்தினும் பெரிது அந்த மௌனதாரை ஒன்றுதான் அல்லவா. ஆக இப்படி நான் அந்த மௌனதாரையை சுரூபமாக தரிசனை செய்கிறேன். அப்போ இந்த இணையற்ற மொழிகளின் சொரூபம், அப்போ அந்த யோன், அந்த மறையோன் சொரூபம், அந்த யோன் இணையற்றது, அதை தனித்த ஒப்பற்றது. அதற்கு நிகர் அதுதான், அதற்கு நிகர் அதுதான், அதற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. இப்போ தெய்வத்திற்கு ஈடு இணை உண்டா? அவர்கள்தான், அவங்க மட்டும்தான் எப்பவும் விளங்கி கொண்டிருக்காங்க. அங்கே வேற யாருமே கிடையாது. அப்போ அந்த இணையற்ற மொழிகளின் சொரூபம் எங்கே தைக்கணும்? நம்முடைய நினைவில் தைக்கணுங்க. அப்போ அந்த நினைவு, அப்போ அந்த நினைவு மாறணும். அப்போ நினைவு மாறவும் தேகம் மாறுகிறது. திருவருட்குறள் 266. அப்போ நம்ம தேகம் எப்போ மாறுதுன்னா நினைவு மாறவும் தேகம் மாறுகிறது. இது எப்பேற்பட்ட ரகசியம்! நம்ம உடனே தேகம் மாறுது அப்படின்னா இப்படி கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேகம் மாறிடுச்சா? கண்ணில் தெரியுமா? இது தெரியாதே. கண்ணுக்கு எப்படி தெரியும்? இப்போ இறைவன் சொல்லிட்டாங்களே அருள் வர்ஷிப்பு, நினைவு மாறவும் தேகம் மாறுகிறது. ஆக இப்படி அந்த நினைவில் அந்த தைப்பதற்காக அந்த மௌனதாரையை, அதை வார்த்தை, அது தைன்னு அந்த வார் கொண்டு, அந்த தோல் கொண்டு, இறைவனுடைய தோல் கொண்டு அந்த வார்த்தையை தச்சு நமக்கு இப்படி அதை கொடுத்துருக்காங்க. அந்த வாசகத்தில் சமஸ்கிருத வாசகம் வார்த்தை, அது மௌனதாரை அல்லவா. அது எப்படி தைக்குது என்றால் அது தை என்று நடனமாடி தைக்குதுங்க. அப்போ அந்த ஊசியினுடைய காதில் நூல் நுழையணும் அல்லவா, நூல் நுழையணும், வேற எதுவும் நுழையக்கூடாது. இப்போ இதெல்லாம் நமக்கு வெளி உலகத்துலேயும் இதெல்லாம் நமக்கு நடைமுறையில் தானே எடுத்து புழக்கத்தில் தானே இருக்குது. இப்போ காதில் நூல் நுழையணும், அது வேத நூல் நுழைஞ்சு அந்த அந்த வார்த்தை, அந்த மௌனதாரை தோளில் தைக்கணும். அப்போ அது சாதாரண மக்களின் நினைவிலும் கூட தைப்பதற்காகவே நமக்கு அந்த சொரூபத்தை, அது மாறாதிருக்க வந்த மறையோன் சொரூபத்தை, அழியா சிறப்புடைய, அது வான் சிறப்பு அல்லவா, அழியாத அந்த சிறப்பு, அது வான் சிறப்பாக நமக்கு அந்த சொரூபத்தை இப்படி நமக்கு அது மொழியாக நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அது திருமறையாக அது விளங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே ஏழாம் பிறப்பது நீ எடுக்கையிலே தீருதையா, மாறாதிருக்க வந்த மறையோன் சுரூபம் இது, அழியா சிறப்புடைய ஆண்டோன் சுரூபம் இது, என்றும் இருக்க வந்த ஈசன் சொரூபம் இது. இந்த ஈசனுடைய சொரூபம், என்றும் இருக்க வந்த அந்த ஈசன் சொரூபம், அது இணையற்ற மொழிகளின் சொரூபமாக, அந்த மொழியாக அவங்க திருமறையாக அவங்க விளங்கி கொண்டு இருக்காங்க. அப்போ அது முதல் நூல், முதன்மொழி, புராதன மொழி, பழமொழி. அது முதுமொழி திருவருள் புதுமை சிந்தும் இமயமகா மேருகிரி. அப்போ இந்த இமயமகா மேருகிரியில் அல்லவா ஈசன் இருக்காங்க. அப்போ அது முதுமொழியாக அல்லவா இருக்கிறது. நம்ம உடனே இதுக்கு மாமிச தேகத்திலேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இமயமகா மேருகிரி அப்படின்னதும் நம்ம இன்னும் இந்த மாமிச தேகத்திலேயே தானே எண்ணம் ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த எண்ணத்தினை மாற்றி, அப்போ நினைவு மாறவும் தேகம் மாறுகிறது. அப்போ அந்த முதுமொழியில் அவங்க விளங்கி கொண்டிருக்காங்க அல்லவா. அது முதுமொழி திருவருள் புதுமை சிந்தும் இமயமகா மேருகிரியின் தவராஜர், அது பிரம்ம கவனாதியம். அப்போ அந்த கவனத்தை, பிரம்ம கவனத்தை நமக்கு அந்த கவனமாமணி ரசமுருகியே கட்டுநாதமும் கட்டி இடுகின்றார்கள். ஆக இப்படியெல்லாம் நமக்கு அந்த இணையற்ற மொழிகளின் சொரூபம், அது மாறாதிருக்க வந்த மறையோன் சொரூபம், அது அழியா சிறப்புடைய அந்த ஆண்டோன் சொரூபம், அது என்றும் இருக்க வந்த அந்த ஈசன் சொரூபம், இப்படி நமக்கு அந்த திருமறையாக அந்த மொழியாக இருக்கிறது என்பதை நான் இந்த பகுதியிலிருந்து அந்த என்றும் அழியாத, என்றும் மாறாத, என்றும் வாடாத அந்த வேத வாசகம்
நமக்கு இப்படி விளங்கி கொண்டிருக்கிறது, அது வேதமாக விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை நான் இப்படி விளங்கி கொண்டேன் என்று கூறி, ஆகவே நமக்கு அவங்க ஒவ்வொரு வாசகங்கள்லையும் வேதம் ஆசான் திருமேனியை எடுத்து இப்படி நிரூபணை செய்திருக்கின்றார்கள் என்று கூறி, என்றும் அழியாத, என்றும் மாறாத, என்றும் வாடாத வேத வாசகத்தின் சிறப்புகள் தொடரும். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.